பார்க்கக்கூடிய வண்டி வந்து இனோவா 2009 மாடலு. இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ன்றதை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இந்த இனோவாவில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வந்து ஹெட்லைட் மாற்றுறோம். நம்ம ஹெட்லைட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஹெட்லைட் மாற்றுறோம். பல ஹெட்லைட்டும் ரியரோட டெய்லைட்டும் மாற்றுறோம். அப்படின்னா ஹெட்லைட்டும் ரியரோட டெய்லைட்டுமே மாற்றுறோம் இனோவாவில் வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா? வயரிங் கம்ப்ளைண்ட்னா இந்த இது இருக்குது. நெக்ஸ்ட்டு டைமிங் பெல்ட்டு சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம இதுதான் வரும் டைமிங் பெல்ட்டு சேஞ்ச் பண்ணுறோம். இருக்குங்களா? டைமிங் பெல்ட் வந்து ரொம்ப டைமிங் வந்து ஓடி மீட்டரில் டைமிங் பெல்ட்டு சிம்பிள் காமிச்சிச்சு. இந்த இதில் வர டைம் பெல்ட்டு மாத்திரம் இனோவாவில். ஏசி வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏசியில் ரொம்ப ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். மோஸ்ட்லி 60 தான் இருக்குது. 60ன்ற முக்கால்வாசி ஏர் தான் இருக்குது தவிர ஏசி கேஸ் சுத்தமாக இல்லை. நமக்கு வந்து மெயின் கம்ப்ளைண்ட் வந்து கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணி வந்ததுன்னா ரைட் சைடு வீல் பேரிங் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. வீல் பேரிங் ஆக்சுவலாக கழிக்கிட்டேன். நம்ம கழட்டின வீல் பேரிங் இந்த இருக்குது பாருங்க. வீல் பேரிங் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை பாருங்கள். இது வீல் பேரிங் கவரு. வீல் பேரிங்கே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்கள். பூராமே இரும்பு பிசுறு தெரியுதுங்களா? எல்லாமே இரும்பு பிசுறு. இந்த வீல் வந்து ஏபிஎஸ் வீல். ஏபிஎஸ் நம்ம ஏபிஎஸ் சென்சார்னு சொல்கிறோம்ல, அதை மெஷர்மெண்ட் பண்ணுற ஏபிஎஸ் வீல். வீலே சுத்தமாக ஜாமான் இன்றைக்கி தான் தெரியுதுங்களா? இது வந்து ஃப்ரீயாக சுத்தணும். இது வந்து தான் கம்ப்ளைண்ட் மெயின் வந்து. நெக்ஸ்ட்டு வண்டியில் வேறு எக்ஸ்ட்ரா கம்ப்ளைண்ட் சொன்னோம்னா சஸ்பென்ஷன் இதுதான் ஏபிஎஸ் சென்சார்ன்றது பாருங்கள். ஏபிஎஸ் சென்சார் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னா ஏபிஎஸ் சென்சாரே சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால தான் நமக்கு வந்து இந்த லைட் எரியுது. மீட்டரில் வந்து லைட் எரியும். நம்ம லாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். வண்டியில் என்ன லைட் எரியுன்றதை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? என்ன லைட் எரியுன்றதை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏபிஎஸ் சென்சாரு, அப்புறம் இந்த ஸ்டியரிங் எண்டு இந்த லோயர் ஆர்மு இது ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரியர் பிரேக்ஸுமே டோட்டலாக ஃபுல்லாக ஆக்சுவலாக 4 வீலுமே பேரிங் பார்க்க பிரேக் பார்க்க போகிறோம்னா சுத்தமாக இல்லை பாருங்க. இந்த சைடெலாம் டோட்டலாகவே இல்லை. சரிங்களா? லைனிங்கே இல்லை, இரும்பு தான் இருக்குது ஆக்சுவலாக. அதனால ரியரில் 2 பிரேக் ஷூ மாற்ற அப்புறம் ஃப்ரெண்டில் வந்து ரைட் சைடு வீல் பேரிங்கு சஸ்பென்ஷன் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை ஆக்க போகிறோம். மெயினாக வந்து இந்த வண்டியில் மீட்டரில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்னா என்னென்ன கம்ப்ளைண்ட் எரியுதுன்ற காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஏசி ஓடுது. ஆக்சுவலாக ஏசி ஓடுது. ஏன்னா நம்ம சீட் பெல்ட் ஓடுது. இந்த இது வந்து சீட் பெல்ட் போட்டால் மறந்துடும். இது டைமிங் பெல்ட். ஃப்ரண்டில் ஒரு டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணால் அரெஸ்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த ஏர் பேக்கும் ஏபிஎஸ், இந்த ரைட்டில் ஏபிஎஸ் சென்சார் போச்சு அப்படின்னா அந்த ஏபிஎஸ் மாற்றினா ஓரளவு சரியாயிரும். இது வந்து ஏர் பேக்கு. நம்ம ஸ்டேரிங்கில் வர ஏர் பேக்காக இருக்கலாம், அந்த லெஃப்ட்டில் வர ஏர் பேக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு ஏர் பேக் கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த ஏர் பேக் என்னன்றதை பார்க்கணும். லாஸ்ட்டாக கஸ்டமர் வந்து கூலிங் சொன்னாங்க. கூலிங் சில்னஸ் சுத்தமாகவே இல்லை. ஏன்னா வெறும் ஏர் தான் இருக்குது. அப்படின்றப்ப சில்னஸ் கஸ்டமருக்கு அந்தளவுக்கு திருப்தி அளிக்காது. ஆக்சுவலாக வந்து இந்த கம்ப்ளைண்ட்டில் பார்க்க போகிறோம். என்னென்ன கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோன்ற எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஜாமான் ஸ்பேர் ஆனதுக்கப்புறம் எப்படி மாற்றணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு நான் போட்டு வரேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து இன்ஜின் ஆக்சுவலாக சவுண்டு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.